டெய்லி டெய்லி தேவ சமூகத்தை தேட முடியுதா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலருக்கு என்ன தெரியுமா, சண்டே ஒரு நல்ல ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போனா மண்டே அந்த தாக்கம் இருக்கும், டியூஸ்டே இருக்கும், வெனஸ்டே மெதுவாக குறையும், தேர்ஸ்டே டோட்டலா டவுன் ஆகும். இந்த மொபைலில் சார்ஜ் இறங்குறது போல என்ன, எது தேவனிடத்தில் நெருங்க விடவில்லை. தேவன் சைடில் எல்லாமே பெர்ஃபெக்ட், கிளியரா இருக்கு, டோர் ஓபன் பண்ணிட்டார். அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டார். அவரே பிரதான ஆசாரியரா இருக்கிறார். என்னை பத்தி யார் கொஸ்டின் பண்ணாலும் அவர் எனக்காய் பரிந்து பேசுகிறார், எனக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். அப்போ நான் அவர் சைடுல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, கிளியரா இருக்கு. என் சைடுல ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்தது அதிசயமா பெரிய விஷயமா? ஏனோக் தேவனோடு நடந்தது பெரிய விஷயமா? ஏன்னா தேவன் ஏனோக்கோடு நடக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா ஏனோக்கு தேவனோடு நடக்கணும்னு நினைச்சு அவனை தடுக்கிறதுக்கு தான் எல்லாமே இருக்கு. என்னோடு தேவன் நடப்பது எனக்கு பெரிய விஷயம். ஆனா நான் தேவனோடு நடக்கிறது தான் மற்றவர்கள் பார்வையில், இந்த பொல்லாத உலகத்துல, இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை. இது அங்கீகரிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஆமேன்னு சொல்லட்டாலும் அதான் உண்மை. வேற யார் இருக்கா பரலோகத்துல? ஆனா அடுத்த வார்த்தை இருக்குல்ல, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இது உறவின் உச்சம். பரலோகத்தில் உண்மையல்லாமல் நீரல்லால் எங்க அப்பா என்ன மாதிரி பாடுறான், அதான் உண்மை. யாருண்டு? ஆபிரகாம் தெரியுமா? நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியுமா? ஈசாக்குக்கு நம்மள தெரியுமா? யாக்கோபுக்கு நம்மள தெரியுமா? தாவீதுக்கு நம்மள தெரியுமா? யாருக்குங்க நம்மள தெரியும்? இயேசு என்கிற ஒருவர் மட்டும் பரலோகத்துல இல்லைன்னா அதை இந்த பரலோகங்கிற வார்த்தையை சொல்வதற்கு கூட நாம தகுதி அற்றவர்கள். இன்னைக்கு பரலோக குடியுரிமை பெற்று இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் நம் ஆண்டவராகிய தேவனிடத்திலே சேருகிற, தேவனை தேடுகிற, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த அனுபவத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அதற்கு என்ன தடையா இருக்கிறதோ அதை நம்ம பகைக்க பழகணும், அதை விரோதிக்க பழகணும். ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குது, செக் பண்ணி பார்த்தப்போ சொல்றாங்க இதை இப்படியே விட்டா இது என்ன ஆயிரும், கேன்சர் ஆகி ரொம்ப பாதிப்பாயிரும். அதனால என்ன பண்ணுங்க, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இமீடியட்டா அதுக்கு எல்லாம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறோம், எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிறோம். அது எப்படியாவது மாற்றணும், அது இருக்கக்கூடாது. என்ன அது போலவே என்னால ஏன் டெய்லி ஜெபம் பண்ண முடியல, என்னால ஏன் தேவனிடத்துல சேர முடியல? ஏதோ ஒண்ணு எனக்கு தடையா இருக்குதே. தடை என்ன தடையா இருக்கு? எனக்கு ஜெபத்துல இல்லாத இன்ட்ரெஸ்ட், நான் எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் அதுல பாருங்க, அங்க போக்கஸ் செலுத்துங்க. சில காரியங்கள் விரும்பியோ விரும்பாமலோ செய்யறோம், ஆனா சில காரியத்தை ரொம்ப விரும்பி செய்யறோம். என்னால ஜெபத்தை அப்படி விரும்பி செய்ய முடியலன்னா நான் எந்த விஷயத்தை ரொம்ப விரும்பி செய்யறேனோ அதுதான் பார்க்கணும், அங்கதான் கை வைக்கணும், அங்கதான் கை வைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சீஷனாய் ஒருவன் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்துன்னு சொல்லிட்டு தன் தகப்பனை தன் தாயை நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் அதிகமாய் தன் தகப்பனையாவது தன் தாயாவது தன் மனைவியாவது தன் பிள்ளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனாய். நீங்க நேசிக்கவே கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் அதிகமாய். அதன் அர்த்தம் என்ன? அப்பாவுக்குரிய ஸ்தானத்தில் அப்பாவை வச்சு கனம் பண்ணணும், நேசிக்கணும். அம்மாவுக்குரிய ஸ்தானத்தில் அம்மாவை வச்சு கனம் பண்ணணும், நேசிக்கணும். மனைவிக்குரிய ஸ்தானத்தில் மனைவியை வைத்து கனம் பண்ணணும், நேசிக்கணும். புருஷனுக்குரிய ஸ்தானத்தில் புருஷனை வைத்து கனம் பண்ணணும், நேசிக்கணும். பிள்ளைகளுக்குரிய ஸ்தானத்தில் பிள்ளைகளை வைத்து நேசிக்கணும், செய்ய வேண்டிய எல்லாம் செய்ய வேண்டும். தேவனுக்குரிய ஸ்தானத்தில் தேவனை மட்டும்தான் வைக்கணும், வேற எந்த உறவையும் தூக்கி
அதுல வைக்க கூடாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. நேரம் அதிகம் போகிறதுனால நான் 3வது பாயிண்ட் டச் பண்ணி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் தருகிற தருணம், அந்த தருணத்தை நாம் சரியாய் பயன்படுத்தும் போது நம்ம எதை அனுபவிக்க முடியும் தெரியுமா? தேவனுடைய தயவு. இந்த 3வது அதிகாரத்தில் தேவ தயவு நம்மை அதை வர்ணிக்கவே முடியாது. அதில் ஒரு காரியம் என்னை கடந்த நாளில் ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து தேவனுக்கு மகிமையை செலுத்த வைத்த பகுதி. ஆண்டவர் 3வது அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரை நம்பவில்லை, தேவனிடத்தில் சேரவில்லை என்று சொல்லிவிட்டு 4வது வசனத்திலே சொல்றார், அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள். 3வது வசனத்திலே அதற்குள்ளே இருக்கிற அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள், நியாயாதிபதிகள், அதற்குள்ளே இருக்கிற தேவன் தெரிந்தெடுத்த நகரத்தை குறித்து தான் சொல்லுகிறார். அதற்குள்ளே இருக்கிற அதிபதிகளும் மோசம், அதற்குள்ளே இருக்கிற நியாயாதிபதிகளும் இப்படி பண்றாங்க, அதற்குள்ளே இருக்கிற தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், அதற்குள்ளே இருக்கிற ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். இதுல தேவ தயவை பார்க்க வேண்டுமானால் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளது. ஹல்லேலூயா. எதற்குள்ளே இருக்கிறார்? எதற்குள்ளே அநியாயம் நடக்குது? எதற்குள்ளே வேதத்துக்கு எதிரான காரியங்கள் நடக்கிறது? எதற்குள்ளே பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் நடக்கிறதோ அதற்குள்ளே இன்னும் யார் இருக்கிறார்? இதான் தயவு. நம் ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார். உபாகமம் 23:14 எடுக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு பாளையம் சுத்தமாயிருக்க. அப்போ ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன? ஒரு சின்ன அசுசியான காரியத்தை கண்டாலே அவர் என்ன செய்து விடுவார்? போய்விடுவார். இங்க இவ்வளவு அநியாயம், இவ்வளவு அக்கிரமம் நடந்தும் இன்னும் போகாமல் கர்த்தர் இருக்கிறார் என்றால் இதுதான் தேவனுடைய தயவு. எப்பவா விட்டுட்டு போயிருக்கணும். அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள், நியாயாதிபதிகள் தீமை செய்யறாங்க, தீர்க்கதரிசிகள் வீண் பெருமை கொண்டு வஞ்சகம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். எல்லாமே பைபிளுக்கு அகைன்ஸ்டா நடக்குது. அதற்குள் இருக்கிற கர்த்தர், எதற்காக கர்த்தர் இருக்கிறார்? நீ மாற மாட்டியா? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் இல்லைன்னா இந்த சீயோன் இல்லை. சகிச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை ஆவியானவர் எனக்குள்ளே வைத்தார். ஆமென். என்ன தெரியுமா? உன் நிமித்தம் அவர் சகித்துக் கொண்டிருக்கிறாரா, சுகித்துக் கொண்டிருக்கிறாரா? ஏன் இந்த நகரத்துல, இந்த வாழ்க்கையில வேற வழி இல்லாம சகித்துக் கொண்டிருக்கிறாரா, சுகித்துக் கொண்டிருக்கிறாரா? ஆமென். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சீஷர்கள் எல்லாரும், பேதுரு சொல்லுகிற, நான் மீன் பிடிக்க போகிறேன், யோவான் யாக்கோபு நாங்களும் வருகிறோம் என்று
பின்மாற்றத்தை நோக்கி போகும்போது சகித்துக் கொண்டு கடற்கரையில இயேசு நிற்கிறார். கடற்கரையில இயேசு சகித்துக் கொண்டு நிற்கிறார். பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டு 200 முழம் தூரத்தில் இருந்தவர்களை பக்கத்துல வர வச்சு உட்கார்ந்து சாப்பாடு கொடுத்து விட்டு பேதுருவை பார்த்து கேட்கிறார், அன்புக்குரிய பேதுருவே. பேதுருவுக்கு அந்த வார்த்தை வருத்தத்தை கொடுத்தது, வலியை கொடுத்தது. இன்னைக்கு சகித்து கொண்டுதான் கேட்கிறார், உனக்கு என்ன உண்மையில பிடிக்குமா? என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? என் சுபாவப்படி நீ தீமையை யோசிக்கும் போதே நான் உன்னை விட்டு போயிருக்கணும். அப்படி நான் விலகி சென்ற எத்தனை பேர் விழுந்தார்கள். சிம்சோனைக்கு, சவுலைக்கு. ஆனா நான் இன்னும் உனக்குள்ளே இருக்கிறேனா? உன்கிட்ட நான் இன்னும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். நான் இந்த மரத்தை நம்புகிறேன். இதை சொற்றி கொத்தி எரு போட்டால் இது இந்த வருடம் கண்டிப்பாக கனியை தரும் என நான் இந்த மரத்தை நம்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.